ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீட்டுக்கு வீடு வாசப்படி பார்க்க போகிறோம். வீட்டுக்கு வீடு வாசப்படி இல்லை, நம்ம சரவணனோட அத்தை பொண்ணு இருக்கே கோவத்தில் கொந்தளிச்சு போய் சரவணன் மாமாவை எனக்காக கல்யாணம் பண்ணி தரேன்னு சின்ன வயசுல ஆசையை கட்டினீங்களே, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்க, ஐயோ எதுக்காக நீ சூசைட் பண்ணாதமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அவனே நல்லா இருக்கும்போது நான் எதுக்கு சாகணும், நானும் சாக மாட்டேன், நான் பாரு இன்னும் நல்ல வாழ்ந்து கம்பேன்னு சொல்லிட்டாங்க. நீ வீர பெண்மணிமா, நீ சாகசம் புரியிறமா அப்படின்னு உசுப்பேத்தி விட்டாங்க. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலமாக்கிறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. நம்ம சரவணனோட சேர்த்து மொத்த குடும்பம் பிரியாவோட குடும்பம்லாம் வீட்டு வாசலில் வந்து நிற்கிது. ஆர்த்தி எடுக்க மாட்டேன், இந்தம்மா வீம்பு பிடிக்குது, ஏமா அது இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன கேட்டு முடிவு பண்ணீங்களா, யாரை கேட்டு கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னர் கத்த இதை கேட்டுருச்சு பக்கத்து வீட்டில். சரி பரவாயில்ல விடுங்க, என்ன பண்ணுறது, பொண்ணை கட்டி கொடுத்துறாங்களே, இவங்க எல்லாம் அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டு வேலைக்காரமாக ஆரத்தி எடுத்துக்க வச்சோடனே பாட்டிக்கு அப்படியே புஷ்ஷுன்னு போயிடுச்சு மூஞ்சி. சரி பரவாயில்ல, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பிரியா அங்கே எது நடந்தாலும் நீ பார்த்துக்கோமா, நீ ஷார்ஃபான பொண்ணு நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஆறுதலை போட்டாங்க. ஐயோ வீட்டுக்குள்ளே வந்தவங்களுக்கு உட்காரத்துக்கு சோஃபா இல்லையே, தட்டு இல்லையே, நவருங்கடா இவ்வளோ கும்பல் வரும் நான் எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரியா விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பி இங்கே வந்து உட்காந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்களாமா. எதுக்கு பிரியாவோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா பிடிச்ச பையனோட கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்க, பிரியா ஐயோ மாமியார் பூதங்கடக்கா இருக்காளே, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாம் அப்படி. இன்னொரு பக்கம் நம்ம பல்லவி இருக்காங்களே, கண்ணனை உசுப்பேத்தி வர்றாங்களாமா, கவலைப்படுத்த வைக்கணும்னு நினைக்க, நீ ஏன் இங்கே குப்பை கொட்டுற, என் தங்கச்சி ஷார்ஃபு அப்படின்ட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்.